நாலாவது, நம்ம வீட்டில் யார் இருக்கணும் அதை மட்டும் வாசிடலாமா? வாசிங்க, தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்க பார்ப்போம். அதே சங்கீதம் 101 சங்கீதம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வீட்டில் யார் இருக்கணும்? வாசிங்க பார்ப்போம். 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழி நடக்கிறவர்கள். கரங்களை தட்டி நல்ல பைபிளை மடியில் வச்சுட்டு கையை தட்டி தேவ பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். செபிக்கிறவர்கள் நல்ல கையை தட்டலாமா? செபிக்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள் என் வீட்டுக்குள்ள வரட்டும். கேளுங்களை கையை தட்டி. உண்மை உள்ளவர்கள் என் வீட்டுக்குள்ள வரட்டும்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் என் வீட்டுக்குள்ள வரட்டும்பா. கபடானவன் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க. நிலையிலிருந்து ஆண்டவரே என் வீட்டுக்கு ஜெபிக்கிறவங்க வரட்டும். நல்லா பரிசுத்தத்தில் இருக்கிற பிள்ளைகள் என் வீட்டுக்குள்ள வரட்டும். இப்போ நல்லா ஆவிக்குரியவங்க உங்க வீட்டுக்குள்ள வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரே மாசத்துல நீங்களும் எழும்புருவீங்க. ஆமாவா இல்லையா? அவங்க வந்தோடனே உள்ள வந்து என்ன கேட்பாங்க? சிஸ்டர் ஜெபம் பண்ணீங்களா? சிஸ்டர் பைபிள் வச்சிங்களா? என்ன நீங்க ஜெபம் பண்ணல? உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி வாங்க ஜெபம் பண்ணோம் அப்படிம்பாங்க. பிஐ வந்துச்சுன்னா என்ன? நேற்று நாடகம் பார்த்தியே, மருந்தை குடிச்சாப்புல நிப்பாட்டிட்டான். அவ செத்தாலோ இல்லைன்னு தெரியாது. கொஞ்சம் இந்த டிவியை போட. யார் உள்ள வரணும்? ஜெபிக்கிறவங்க வரணும். உண்மையா நேசிக்கிறவங்க வரணும். ஆமென். இன்னொன்று சொல்றேன், என்னமோ சொல்றார், சொல்லி முடிக்கிறேன். யார்ட்டையும் உங்க ரகசியத்தை சொல்லாதீங்க. சகோதரர்களுக்கு நான் தாழ்மையா கேட்கிறேன், சகோதரிகளுக்கு சும்மா எல்லாத்தையும் போய் உங்க குடும்ப ரகசியத்தை சொல்லாதீங்க. நல்ல பிள்ளை மாதிரி கேட்பா, கேட்டுட்டு சிந்தாமல் பக்கத்து வீட்டில் சிந்தாமணிகிட்ட போய் சொல்லிட்டு இருப்பா, கேட்டியா? யார்ட்டையும் ஒரு ரகசியத்தை சொல்லாதீங்க. கர்த்தர்ட்ட சொல்லுங்க. உண்மையா நேசிக்கிறவங்க இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுங்க. அது ரொம்ப கஷ்டம். கண்டுபிடிச்சா சொல்லுங்க, இல்லைன்னா அப்பாட்ட மட்டும் சொல்லுங்க. கண்டவங்கிட்ட காரியத்தை வெளிப்படுத்துங்க. குடும்பம் விளங்காம போயிடும். உண்மை உள்ளவர்களோட கூட வாசம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரசங்கம் முடிஞ்சது. ஒரு அலையிலையா சொல்லலாமா? இதுக்கு மேலே பேசக்கூடாது. ஆமென். சரி, 4 காரியம் கவனிங்க. நம்ம வீட்டில் எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது, யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது. சங்கீதம் 101 சொல்லிட்டாரு. இப்படி இருந்தால் நம்ம எப்படி வாழலாம்? உத்தமனா வாழலாம். அப்படி வாழ்ந்தது யாரு? யோபு வாழ்ந்தாரு. அதனால அவரை கர்த்தர் ஆசீர்வதிச்சு என்ன செஞ்சாரு? உயர்த்தினாரு. அவர் வீட்டை வேலை அடைச்சாரு. நீங்களும் உத்தமனா இருங்க. இந்த சங்கீதம் 101 இன்னைக்கு வீட்டில் போய் ஒரு முறை என்ன செய்யுங்க? வாசி கை வச்சு ஜெபம் பண்ணி, இதே போல எங்கள் வீட்டில் நாங்கள் வாழ கிருபைதாருன்னு சொல்லுங்க. தைரியமாக சொல்கிறேன். ஒருவேளை அடுத்த பண்டிகைக்குள்ள உங்க வீட்டில் பயங்கர மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஹல்லேலூயா. உத்தமமாய வீட்டில் நடக்கணும்னு விரும்புறவங்க எல்லாரும் ஒரு நிமிடம் முழங்கால் படிக்கலாம். தயவு செய்து ஆவியானவர் உங்கள் அருகிலே வந்து நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகிலே வந்து நிற்கிறார். எத்தனை பேர் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவர் என்னோடு நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் உத்தமனா வாழணும் ஆண்டவரே. நான் உத்தமனாய வீட்டுல வாழணும்பா. நான் உத்தம இருதயத்தோடு என் கூடாரத்தில் வாழணும். அழகான ஒரு சங்கீதம் 101 சங்கீதத்திலிருந்து என்னோடு பேசினீரே. கர்த்தர் உங்க கூட பேசி இருந்தா வலது கரத்தை உயர்த்துங்க. யாரையும் பார்க்காதீங்க. ஆண்டவரே, இப்ப நீங்க அறிக்கையிட போறீங்க. எல்லாரும் உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குங்க. நீங்க அறிக்கையிட்டு இப்ப வீட்டுக்கு போய் பாருங்க. பெரிய மாற்றம் உங்க வீட்டுல இருக்கும். உங்க வீட்டுல நீங்க பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. இப்ப நீங்க இந்த முடிவு ஜெபத்துல நான் தேவ பிரசன்னத்தை உணர்றேன். ஆண்டவருடைய பிரசன்னம் அதிகமா என்ன நிரப்புகிறத உணர்றேங்க. I feel God's presence. I feel God's presence. ஆண்டவர் இந்த இடத்துல அப்படியே உலாவி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் என்னை நிரப்பி கொண்டிருக்கிறத நான் என் இருதயத்துல உணர்றேன். நான் ஆவியில் அகமகிழ்ந்து சொல்றேன். இப்ப நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். யோபுவை பாதுகாத்தது போல, யோபுவை ஆசீர்வதித்தது போல, யோபுவை பெருக செய்தது போல என் தெய்வம் உங்களை பெருக செய்வார். ஒப்பு கொடுக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தியோ அல்ல உங்க இருதயத்துல கை வைத்தோ, உங்க தலைமையில கை வைத்தோ, ஆண்டவரே இரக்கம் என் வீட்டுல இருக்கணும்பா. நான் நியாயமுள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. நான் உம்மை பாடணும்பா. குடும்ப ஜெபம் என் வீட்டுல இருக்கணும்பா. அதிகாலையிலே எழும்பி நான் உம்மை துதிக்கணும்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மாறுபாடான இருதயம் என் வீட்டுல இருக்க கூடாது.
தீங்கான காரியம் என் வீட்டுல இருக்க கூடாது. ஆண்டவரே, தேசத்தில் உண்மை உள்ளவர்கள், உத்தமர்கள், ஆவிக்குரியவர்கள், எங்களை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் என்னோடு இருக்கட்டும்பா. அப்பதான் நான் வாழ்க்கையில வளர முடியும். கபடு செய்கிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், பாவம் பண்ணுகிறவர்கள், தீமையான எண்ணமுடைய எந்த துன்மார்க்கனும் என் கூடாரத்துல வந்துடக்கூடாதுப்பா. நான் யாரையும் வெறுக்கல, ஆனா தீய ஆவி உடையவர்கள், தீய எண்ணம் உடையவர்கள் என்னோடையோ என் கணவருடைய பிள்ளைகளுடைய பழகினால் அந்த பாவம் என் குடும்பத்துல வந்துடக்கூடாது. எல்லாரும் 2 கையை வைத்து ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்க போறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க சித்தம் உள்ளவர்கள் மாத்திரம் என் வீட்டுக்குள்ள வரணும்பா. கேளுங்க கேளுங்க, வாயை திறந்து கேளுங்களேன், உங்க சத்தம் கேட்கப்படட்டும். நீங்க ஆண்டவரை சொல்லுங்க, எசேக்கியா ராஜா பண்ண தப்ப நான் பண்ணக்கூடாது. எசேக்கியா ராஜா எல்லாத்தையும் திறந்து காட்டினது போல நான் காட்டக்கூடாது. ஆண்டவரே, உங்க சித்தம் உள்ளவர்கள் என் வீட்டுக்கு வரட்டும்பா. தேவையில்லாத எதுவும் என் வீட்டில் வரக்கூடாது. நான் உத்தமமா நடக்கணும்னு ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கையை தட்டி ஒரே ஒரு சரணத்தை பாடி நம்ம நிறைவு செய்ய போறோம். எல்லா கையை தட்டி அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே கைத்தட்டி பாடுமா? அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. அசைவாடு கைதட்டி பாடுங்க. ஆவியே தூய்மையே ஆவியே கண்களை மூடி ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்தின் ஷபலதடரகதனா ஓரி பாபா பஷகலதனா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல என் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், என் இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். தேவ கரம் இறங்கட்டும் அப்பா. ஆமென். குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். கர்த்தர் இறங்கி வருவீராக, கர்த்தர் இறங்கி வருவீராக. கரம் தட்டி துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும், தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும், தேவ கரம் இறங்கி வரட்டும். மாராகா ஷகலதடரதனா ஓரி பாபா ஷகலதடரியாந்தர ஓரி பாபா வரகல பவுடரதனா. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை ஒவ்வொருடைய கூடாரத்தை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை நிரப்பட்டும். ரகல ஷகலதடா உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருடைய கரம் இறங்கி வந்ததற்காக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உத்தமமாய் நடக்க கர்த்தர் கிருபை தந்ததற்காக நல்ல கையை தட்டி. யோபுவின் குடும்பத்தை வேலி அடைத்த கர்த்தர், ஆசீர்வதித்து உயர்த்தின கர்த்தர், நம்மை உயர்த்த போறதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். உத்தமமான இருதயத்தோடு எங்கள் கூடாரத்தில் நடக்க கிருபை பாராட்டும். இந்த சத்தியம் 100 மடங்கு உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பலன் கொடுக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.